வாங்க முடியாது சார். பெரிய லெவல் போயிட்டார் சார். அவரே நீ விட்டுருங்கனால விட மாட்டேங்கிறாங்க. ப்ரொடியூசர்ஸ் போய் நிக்கிறாங்க. மக்கள் நம்ம எல்லாருமே அஜித் சார் நிறைய படம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப லேட்டஸ்டா கூட நான் கூட ஒரு 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 டயலாக் என்ன எடுத்து ஆங்கர் சொல்லி கொடுத்தார் சார். அஜித் சார் ரேஸுக்கு போயிட்டாரு, விஜய் சார் அரசியல் போயிட்டாரு, அடுத்து தமிழ் சினிமா உலக யார் காப்பாத்த போறா அப்படின்னு இருக்கப்போ அந்த ஒன்லியா நோட் ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் என்ட்ரி இருந்துச்சு அப்படின்லாம் நிறைய போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, அஜித் சார் படம் கம்மியா நடிக்கிறாரு, இன்னும் நிறைய படங்கள் கொடுங்க நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால வந்து நிறைய சம்பாரிச்சிட்டாங்க, இனி போதும் அப்படின்றாரு சார். என்னோட பேஷனுக்கு நான் போறேன். நடிக்க வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அஜித் சார் வந்து எப்ப படம் நடிச்சாலும் பார்ப்பாங்க. ஏன்னா அஜித் சாருக்கு வெறித்தனமான ரசிகர்கள். அதனால வந்து இது நான் மட்டும் இல்ல, நம்ம மக்கள் எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம். பட் அவர் அந்த லெவல் படம் கொடுக்கறது இல்ல. அப்ப வந்து அவர் நிறைய செட்டில் ஆயிட்டாரு. அஜித் சார் வந்து நிறைய செட்டில் ஆயிட்டாரு. ஒரு நட்புக்காக உறவுக்காக தான் கணையமா அவர் விளம்பரம் பண்ணிருக்கலாமா. எனிவே நான் எல்லாருக்கும் கொடுக்குற இந்திய தமிழக மக்களுக்கு கொடுக்கறது, எந்த ஒரு இடத்துலயுமே விளம்பரங்கள் பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேமா. எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் தொட மாட்டேன். விளம்பரம் அப்படின்னு எந்த ஒரு இடத்துல நிக்க மாட்டேன். என்னோட சமூக வலைதளங்கள்ல பாருங்க, பெய்டு கொலாபரேஷன், நான் பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன்னு தான் போட்டிருக்கேன். நம்மளுக்குள்ள அதுக்கு என்ன காரணம் தெரியுமாமா? நம்மளை ரசிக்கிற மக்கள் கிட்ட விளம்பரத்தை திணிக்க கூடாது. ஒவ்வொரு அப்பாவி மக்களும் நம்மளோட திறமையை தான் ரசிக்கிறாங்களே தவிர, நம்மள திறமையை ரசிக்கிறாங்கன்றதுக்காக நீ இந்த ப்ராடக்ட்டை வாங்க, நீ அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்ற விளம்பரத்தை வந்து அஜித் சார் செய்யறதா தப்புன்னு சொல்ல முடியாது. நட்புக்காக சில விஷயங்கள் பண்ண வேண்டிய இருக்கும் இல்லையா? நட்புக்காக அம்பானியோட சார் இருக்கலாம் சார், ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் இருந்திருக்கலாம். அம்பானின்ற அவரும் ஒரு ஹியூமன் பீயிங். ரேஸுக்கு ஸ்பான்சர் பண்றாரு, ஏதோ சில காரணங்களால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து விளம்பரப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்பட்டிருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா நிறைய விளம்பரங்கள் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம் சார். அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது, அஜித் சார்ட்ட இல்லாத பணம் கிடையாது. என்ன டைலாக் அது பண்ணிடுவோமா? நேச்சரா பண்ணிடுவோமா? அது அப்புறம் பிக் பாஸ் பத்தி ஏதாவது கேட்கணும். நேச்சரா பண்ணிடுவா டைலாக். வழங்கல் போட்டு பண்ணக்கூடாதா? சும்மா மூவி டைலாக். கடைசி படமா பாக்குறீங்களா விஜய் சார்? கடைசி படமாவா சார்? சொல்ல முடியாது சார். திருப்பி அவர் படங்கள் நடிக்க வரலாம். யார் கண்டா? எதிர்காலத்தை வந்து நம்ம கணிக்க முடியாது சார். திருப்பி நடிக்க வரலாம், அல்லது அப்பப்போ ஒரு கெஸ்ட் ரோல் கொடுக்கலாம். இதுதான் கடைசி படம் சொல்ல முடியாது. என்ன சார் என்ன விஷயம்? அவரு கட்சி ஓ அப்படியா? விஜய் தோத்துட்டு திரும்ப படத்துக்கு வருவாரு நினைக்கிறீங்களா, ஜெயிச்சுட்டு படத்துக்கு வருவாரு நினைக்கிறீங்களா திரும்ப? விஜய் சாரா? சார் நான் ஆக்சுவலா அரசியல் இருந்து நான் ஏதோ கருத்து தெரிவிக்க வரும்போது எனக்கு ரொம்ப தெரியாது அரசியலை பத்தி. முதலமைச்சர் சார் அது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதுல நான் ஒண்ணு கருத்து சொல்றதுக்கு இல்ல. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு சார். வேற எதுவும் பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகள்?